ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், பொதுவாக ஒரு லெசன் படிக்கிறோம், அதாவது ஒரு ப்ரோஸ் படிக்கிறோம் அப்படின்னா அதனுடைய கரெக்டான ஃபார்மேட் என்னென்னா, ஃபஸ்ட்டு அந்த லெசனை ரீட் பண்ணணும். ரீட் பண்ணும்போது கண்டிப்பாக எதுவுமே நமக்கு புரியாது. அந்த ரீட் பண்ணும்போது நம்ம சில வேர்ட்ஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பென்சில்ட்டு அண்டர்லைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு அண்டர்லைன் பண்ணிவிட்டு அந்த வேர்ட்ஸுக்கு உண்டான கரெக்டான மீனிங் என்ன அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுற டிக்ஷனரியை வச்சு பார்க்கலாம். ஒருவேளை டிக்ஷனரி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மொபைல் டிக்ஷனரி யூஸ் பண்ணலாம். அதில் உள்ள மீனிங் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்து வச்சுக்கிடணும். இது முடித்ததுக்கப்புறம் லெக்சரிங் அப்படின்றத பார்க்கணும். நம்ம லெசன் வீடியோ நம்ம நிறையா லெக்சர் வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். ஒருவேளை இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. எல்லா டவுட்ஸும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரெக்டிஃபை பண்ணப்படும். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ லெக்சரிங் பார்த்துட்டு அப்பவும் உங்களுக்கு அந்த சொல்லப்படுற வேர்ட்ஸ்க்கு உண்டான மீனிங் புரியலை அப்படின்னா ஒவ்வொரு லெசனுக்கும் நம்ம சினோனிம்ஸ், ஆண்டனிம்ஸ் அண்டு கிளாசரி அதனுடைய தமிழ் மீனிங் என்ன அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டோம். சினோனிம்ஸ், ஆண்டனிம்ஸ் ஒரு லெசனில் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா அந்த லெசனில் ஏதாவது 2 மார்க் கொஸ்டினோ இல்லை பேராகிராஃப் கொஸ்டினோ வரும்போது அதில் ஒரு சென்டென்ஸில் உள்ள டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே நமக்கு மீனிங் 99% தெரிஞ்சிடும். ஸோ மீனிங் படித்ததுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டின் படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2 மார்க் கொஸ்டின் படிக்கும்போது புக்கு இன்சைட் 2 மார்க் கொஸ்டின் ஃபஸ்ட்டு படிக்கணும். அதுக்கப்புறம் புக் அவுட் சைடில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம படிக்கணும். இது முடிச்சதுக்கப்புறம் தான் பேராகிராஃப் போகணும். ஸோ புக் இன்சைடில் உள்ள 2 மார்க் கொஸ்டின் படிச்சிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு லெசனுடைய லெக்சர் பார்த்துருப்போம், அப்புறம் சினோனிம்ஸ், ஆண்டனிம்ஸ் பார்த்துருப்போம், அப்புறம் 2 மார்க்கும் படிச்சிட்டோம் அப்படின்னா அந்த லெசனை பற்றின ஃபுல் வியூ நமக்கு கிளியராக இருக்கும். ஸோ இந்த ஃபுல் வியூவும் நமக்கு கிளியராக வந்துருச்சு அப்படின்னா அதுக்கடுத்து நம்ம பேராகிராஃப் படிக்கிறது ரொம்ப ஈஸியாக போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு டிஃபிகல்ட் வேர்ட்ஸு, அப்புறம் சினோனிம்ஸ், ஆண்டனிம்ஸு, அப்புறம் 2 மார்க் கொஸ்டின், அப்புறம் பேராகிராஃப்னு நம்ம போகும்போது ஒரு லெசனை ஈஸியாக நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே இந்த ஆர்டர் படி தான் நம்முடைய சேனலில் வீடியோஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த லெசனுடைய லெக்சர் வீடியோ பாருங்கள், அப்புறம் சினோனிம்ஸ், ஆண்டனிம்ஸ் வீடியோ பாருங்கள், அப்புறம் 2 மார்க் கொஸ்டின்ஸுடைய வீடியோ பாருங்கள், அப்புறம் பேராகிராஃப் அந்த இதனுடைய வீடியோ பாருங்கள். ஸோ ஒரு லெசனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றது இதுதான். ஸோ இதுக்கான ஒவ்வொரு வீடியோக்கு உண்டான லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அப்படி இல்லைனா மேலே உள்ள ஐ பட்டன்லையும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த லெசனுடைய லெக்சர் வீடியோ பார்த்துருங்க, அப்புறம் சினோனிம்ஸ், ஆண்டனிம்ஸ் வீடியோ பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ இந்த சேனலில் இந்த மாதிரி தான் ஒரு லெசனை நம்ம கவரப் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோஸ் பண்ணுவோம். ப்ரோஸில் உள்ள சினோனிம்ஸ், ஆண்டனிம்ஸ் பண்ணுவோம். ஷார்ட் கொஸ்டின், புக் பேக் கொஸ்டின்ஸ் பண்ணுவோம். போயம்லையும் அப்ரிசியேஷன் கொஸ்டின், புக் பேக் கொஸ்டின்ஸு, போயம் லெக்சர் இருக்கும். சப்ளிமெண்டரியும் லெக்சர் இருக்கும், புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்கும். இது போக ஒரு யூனிட் அப்படின்றதுல கிராமரும் உண்டு. ஸோ புக் பேக் கிராமர்லையும் ஒரு கிராமரை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்குண்டான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸை பொறுத்த மட்டும் ஒன்று புக் இன் சைடில் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் புக் பேக் சைடில் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த ஆர்டரில் தான் நமக்கு புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. இதில் புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம், அதுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் பேராகிராஃப் பார்க்கலாம். ஒய் டிட் த சீகல் ஃபெயில் டு ஃப்ளை? எதுக்காக அந்த கடற்பறவை வந்து பறக்க முடியலை அப்படின்றது கொஸ்டின். த சீகல் ஃபெயில் டு ஃப்ளை பிகாஸ் ஹி வாஸ் அஃப்ரைட் டு ஃப்ளை. அது பறக்கிறதுக்கு பயந்தது, அதனால் அது வந்து பறக்க முடியலை. செகண்ட் கொஸ்டின், வாட் டிட் த பேரண்ட்ஸ் டூ வென் த யங் சீகல் ஃபெயில் டு ஃப்ளை? ஸோ அது வந்து பறக்காததுனால பேரண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்றது கொஸ்டின். வென் த யங் சீகல் ஃபெயில் டு ஃப்ளை ஹிஸ் பேரண்ட் ஹேட் கம் அரவுண்ட் அண்ட் ஸ்கோல்டு ஹிம் த்ரெட்டனிங் டு லெட் ஹிம் ஸ்ட்ரேவ் ஆன் ஹிஸ் லெட்ஜ். அதாவது அவங்களுடைய பேரண்ட்டு அவன் பக்கத்தில் வந்துட்டு அவனை என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்கோல்டு, திட்டினாங்க. அதுக்கப்புறம் உனக்கு இன்றைக்கி ஃபுல்லாக ஸ்டேவ் அப்படின்னா இன்றைக்கி ஃபுல்லாக சாப்பாடு கொடுக்காம பட்னி போட்டுருவோம் அப்படி சொல்லிட்டு பயமுறுத்தினாங்க. தேர்ட் கொஸ்டின், வாட் வாஸ் த ஃபஸ்ட்டு கேட்ச் ஆஃப் த யங் சீகல்ஸ் ஓல்டஸ்ட் பிரதர்? அதாவது அந்த யங் சீகல் தான் போகலை, ஆனால் யங் சீகலுடைய பிரதர் வந்து அவங்க அம்மா கூட பறந்து போயிடுச்சு. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு எதை கேட்ச் பண்ணுச்சு அப்படின்றது கேட்காங்க. ஹெரிங் வாஸ் த ஃபஸ்ட்டு கேட்ச் ஆஃப் த யங் சீகல்ஸ் ஓல்டர் பிரதர். ஒரு சின்ன வகையான மீனை வந்து ஃபஸ்ட்டு அந்த ஓல்டர் பிரதர் வந்து பிடிக்குது. அடுத்த கொஸ்டின், வாட் டிட் த யங் சீகல் மேனேஜ் ஃபைண்ட் இன் ஹிஸ் சர்ச் ஃபார் ஃபுட் ஆன் ஹிஸ் லெட்ஜ்? ஸோ இதுக்கு பறக்காததுனால எந்த சாப்பாடுமே கொடுக்காம மற்றவங்க எல்லாமே பறந்து போயிட்டாங்க.
ஸோ இது சாப்பிட்றதுக்காக என்ன சாப்பாடு வந்து அதனுடைய லெட்ஜில் வந்து தேடி கண்டுபிடிச்சது அப்படின்றது கொஸ்டின். The young seagull managed to find the tried pieces of egg shell to eat. அங்கே முட்டை ஓடுகள் காஞ்சி கிடக்குது, அதை தான் இதை எடுத்து சாப்பிட முடியுமா அப்படின்னு தேடி கண்டுபிடிக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் டிட் த யங் பேர்ட் டு டூ சீக் த அட்டென்ஷன் ஆஃப் ஹிஸ் பேரண்ட்ஸ். ஸோ இந்த யங் சீகளை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஆப்போசிட்டில் இந்த யங் சீகளை கண்டுக்காமல் அவங்க பாட்டில் அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ இந்த யங் சீகள் வந்து அவங்களுடைய அட்டென்ஷனை வந்து இது பக்கத்தில் திருப்புறதுக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்றது கொஸ்டின். தி யங் சீ பேர்ட் uttered a low cackle and kept calling sadly. அதாவது இந்த யங் பேர்ட் என்ன பண்ணுது அப்படின்னா சோகமாக ஒரு சவுண்டை விடுது, கத்துது, கூச்சல் இடுது. அப்படின்னாவது நம்மளை திரும்பி பார்ப்பாங்களா அப்படின்ட்டு. வாட் மேட் த யங் சீகல் கோ மேட். த யங் சீகலுக்கு வந்து எது ரொம்ப பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்றது கொஸ்டின். த யங் சீகல் வாஸ் வெரி ஹங்க்ரி அண்ட் ஹர் மதர் டிட் நாட் கம் நியரர் டு ஃபீட் ஹிம். இட் மேட் த யங் சீகல் கோ மேட். அதாவது இந்த யங் சீகலுக்கு வந்து ரொம்ப பசி ஏற்பட்டுச்சு, ஆனால் கூட அம்மா வந்து அதாவது மதர் பேர்டு வந்து சாப்பாடு கொண்டு வந்துட்டு பக்கத்தில் வந்து நின்றுட்டு ஆனால் அதுக்கு கொடுக்கல. ஸோ இது வந்து அதுக்கு ரொம்ப பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகிட்டு, நமக்கு பசிக்கு ஆனால் நம்ம அம்மா இதை கொஞ்சம் கூட கண்டுக்காமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு பைத்தியம் பிடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வருது. அடுத்து, ஒய் டிட் த யங் பேர்ட் அட்டட் எ ஜாய்ஃபுல் ஸ்க்ரீம். இந்த ஸ்க்ரீம் அப்படின்றது கூச்சலிடுறது. The young bird's mother screamed back mockingly when he asked food, so he uttered a joyful scream. அப்போ இது இங்கேருந்து அதுக்கு ஃபுட்டு கேட்கும்போது அவங்க அம்மா வந்து அந்த ஃபுட்டை எடுத்து இப்படி அதை பார்க்குது. இதை பார்த்த உடனே அது வந்து ஜாய்ஃபுல்லில் வந்து கூச்சலிடுது, எனக்கு எனக்கு எனக்குன்ற மாதிரி அது வந்து கத்துது. அடுத்த கொஸ்டின், டிட் த மதர் பேர்ட் ஆஃபர் எனி ஃபுட் டு த யங் பேர்டு. சரி, ஏதாவது ஃபுட்டு வந்து அந்த மதர் பேர்டு வந்து யங் பேர்டுக்கு கொடுத்துச்சா அப்படின்றது கொஸ்டின். நோ, த மதர் டிட் நாட் ஆஃபர் எனி ஃபுட் டு யங் பேர்டு. உடனே அந்த யங் பேர்டுக்கு வந்து எந்த ஃபுட்டுமே வந்து மதர் கொடுக்கல. அடுத்த கொஸ்டின், ஹவு டிட் த பேர்டு ஃபீல் வென் இட் ஸ்டார்டட் ஃப்ளையிங் ஃபார் த ஃபஸ்ட் டைம். இந்த யங் சீகல் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பறக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னே அதனுடைய ஃபீல் என்ன அப்படின்னு கேட்காங்க. த யங் சீகல் வாஸ் நோ லாங்கர் அஃப்ரைட், ஹி வாஸ் வெரி ஜாய்ஃபுல். அது பறக்கிற வரைக்கும் தான் பயந்துட்டு இருந்ததே தவிர ஃபஸ்ட்டு பறந்ததுக்கப்புறம் அதுக்கடுத்து அது வந்து பயப்படலை, அது வந்து ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. அடுத்த கொஸ்டின், வாட் டிட் த யங் பேர்ட் ஃபேமிலி டு வென் ஹீ ஸ்டார்டட் ஃப்ளையிங். ஸோ அது வந்து பறந்தோடனே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்றதும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. த யங் பேர்ட்ஸ் ஃபேமிலி வாஸ் வெரி ஹாப்பி. ஹிஸ் மதர் ஸ்விப்ட் பாஸ்ட் அவே. His father flew over him and his brother and sister were flying around him, high and low out of joy. அவங்களுடைய அம்மா அப்பா ரெண்டு பேருமே அவங்க பக்கத்துலேயும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் பறக்காங்க. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸும் வந்து சுற்றி சுற்றி பறந்து வராங்க. எல்லாருமே சந்தோஷத்தில் வந்து ரொம்ப ஹை அண்ட் லோ அவுட் ஆஃப் ஜாயில் வந்து இருக்காங்க. இது இந்த இப்போ வரைக்கும் பார்த்த கொஸ்டின்ஸ் என்னென்னா புக்கு இன்சைட் கொஸ்டின். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது புக் அவுட் சைட் கொஸ்டின். ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, ஹவு வாஸ் த யங் சீகல்ஸ் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் டு ப்ளே. அது வந்து ஃபஸ்ட்டு எப்படி வந்து பறக்கிறதுக்கு அதனுடைய அட்டெம்ப்ட் இருந்தது அப்படின்னு கேட்காங்க. அல்லது அந்த கொஸ்டின் ஒய் டிட் த சீகல் ஃபெயில் டு ஃப்ளைன்னு மேலே ஃபஸ்ட் கொஸ்டின் இருக்கு இல்லையா, அந்த கொஸ்டினும் இந்த மாதிரி கேட்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரியும் கேட்கலாம். ஸோ அதுக்கு ஆன்சர் என்னன்றதை பார்த்துருவோம். த யங் சீகல்ஸ் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் டு ஃப்ளை வாஸ் ஃபெயிலியர். அது ஃபஸ்ட்டு பறக்கிறதுக்கு வந்து அந்த விளிம்பு வரைக்கும் வந்தது, அந்த லெட்ஜினுடைய விளிம்பு வரைக்கும் வந்தது, ஆனால் பயந்துட்டு திரும்ப உள்ளே ஓடிட்டு. பிகாஸ் ஹி வாஸ் அஃப்ரைட் டு ஃப்ளை. ஏன்னா அது ஃபஸ்ட்டு பறக்கிறது வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு. எதுக்காக அப்படின்னா அது பறக்கிறது வச்சு ரொம்ப பயந்தது, தன்னால் பறக்க முடியாது அப்படின்ட்டு. ஹீ ஃபெயில்டு டு மஸ்டர் அப் கரேஜ் டு ஃப்ளை. அதுக்கு பறக்கிற அளவுக்கு போதுமான கரேஜ், துணிவு இல்லை. இன்ஸ்டெட் ஆஃப் ஃப்ளாப்பிங் ஹிஸ் விங்ஸ் அண்ட் ஃப்ளையிங் அவே ஹீ ரன் பேக் டு லிட்டில் ஹோல். அது வந்து தன்னுடைய இறகு விரித்து பறந்து உள்ளே போகிறதுக்கு பதிலாக அது என்ன பண்ணிடுச்சு, திரும்பவும் அதனுடைய கூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன ஓட்டைக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டு பயத்தில். செகண்ட் கொஸ்டின், ஹவு டிட் த பேரண்ட்ஸ் சப்போர்ட் அண்ட் என்கரேஜ் த யங் சீகல்ஸ் பிரதர் அண்ட் சிஸ்டர்.
எப்படி வந்து அந்த பேரண்ட் வந்து இது பறக்கிறதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிச்சு, அதாவது அந்த யங் சீகளுடைய பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் பறக்கிறதுக்கு வந்து பேரண்ட்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணாங்கன்றது கொஸ்டின். த பேரண்ட்ஸ் சப்போர்ட்டட் அண்ட் என்கரேஜ்டு த யங் சீகல்ஸ் பிரதர் அண்ட் சிஸ்டர் பை பெர்ஃபெக்டிங் தெம் இன் த ஆர்ட் ஆஃப் ஃப்ளையிங். அதாவது அவங்களுடைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெர்ஃபெக்டிங் அப்படின்னா ப்ராக்டிஸ் கொடுத்து பெர்ஃபெக்ட் பண்ண வைக்கிறது. எதுக்காக அப்படின்னா ஃப்ளைட் பறக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. டீச்சிங் தெம் ஹவு டு ஸ்கிம் சர்ஃப் த வேவ்ஸ் அண்ட் ஹவு டு டைவ் ஃபார் ஃபிஷ். அதாவது எப்படி வந்து தாவி தாவி போகிறது, அப்புறம் வந்து அந்த வேவ்ஸினுடைய மேற்பரப்பில் எப்படி மிதந்து போகிற மாதிரி போகிறது, அப்புறம் ஒரு ஃபிஷ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷை நோக்கி எப்படி டைவ் அடிக்கிறது அப்படின்றதெல்லாம் அந்த யங் சீகல்ஸினுடைய பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு வந்து அந்த பேரண்ட் பேர்ட்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்குது. அடுத்த கொஸ்டின், கிவ் அன் இன்ஸ்டன்ட் தட் ஷோஸ் த பேத்தட்டிக் கண்டிஷன் ஆஃப் த யங் பேர்டு. அதாவது அந்த யங் பேர்டனுடைய பேத்தட்டிக் கண்டிஷன் என்ன அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க. தி யங் சீகல் ஃபெயில் டு மஸ்டர் ஆஃப் கரேஜ் டு ஃப்ளை, ஸோ ஹீ ஹேட் டு ஸ்டே இன் ஹிஸ் நெஸ்ட். He had no food. He could not find anything but the dried pieces of eggshell to eat. என்ன நடக்க அப்படின்னா, இதுக்கு வந்து பறக்கிறதுக்கு போதுமான அளவுக்கு கரேஜ் இல்லை. அதே சமயத்தில் இதை தனியாக அதனுடைய நெஸ்ட்டில் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. இதுக்கு ஒரு ஃபுட்டுமே சாப்பிட்றதுக்கு இல்லை. இது ஏதாவது ஃபுட்டு இருக்குமான்னு தேடி பார்க்கும்போது காஞ்ச முட்டை ஓடுகள் தான் கிடந்திருக்கு அந்த இடத்துல. ஸோ இதுதான் அதனுடைய ரொம்ப பரிதாபத்துக்குரிய கண்டிஷன், அதான் பேத்தட்டிக் கண்டிஷன். Next question, how did the bird try to reach its parent without having to fly? அதாவது எப்படி வந்து அது வந்து பறக்காமல் தன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட போக முடியும் அப்படின்னு யங் சீகல் நினச்சது அப்படின்றது கொஸ்டின். The bird walked back and forth from end of the ledge to the other without trying to fly and stepping daintily. He tried to find some means of reaching his parent. There was a deep, wide crack between him and his parents. அதாவது இந்த முனையில் பாறைகளுடைய இந்த முனையில் வந்து அந்த யங் சீகள் இருக்குது, நடுவில் வந்து அந்த கடல் இருக்குது, அதுக்கு அடுத்த முனையில் வந்து அதனுடைய பேரண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. இப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா, நடுவில் பறந்து போகிறதுக்கு பதிலாக அந்த பாறையை அப்படியே சுற்றி அம்மா அப்பா கிட்டே போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அது நடந்து போக ட்ரை பண்ணுது. ஆனால் அந்த ஸ்பேஸ் அப்படின்றது ரொம்ப ஒய்டாக இருக்குது. ஸோ அதனால் நடந்து அந்த இடத்த கிராஸ் பண்ணி போக முடியாது. ஸோ அடுத்த கொஸ்டின், do you think that the young seagull's parents were harsh to him? Why? அந்த யங் சீகளுடைய பேரண்ட் வந்து அந்த சீகள்கிட்ட வந்து ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கிட்டாங்களா, ஏன் அப்படின்னு கேட்குது. No, I don't think that the parents were harsh to him. Here the mother seagull's parents trained him to fly. The mother seagull showed a piece of fish. The hungry young seagull, maddened by hunger, he dived at the first fish and began to fly. அதாவது இங்கே வந்து அந்த பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹார்ஷாக வந்து பிஹேவ் பண்ணலை. அந்த சீகள் வந்து பறக்கிறதுக்கு வந்து பயந்ததுனால அதுக்கு எந்த சாப்பாடுமே கொடுக்காம அது ஃபுட்டுக்காக திரும்ப வரும்போது டைவ் அடிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி அதை பறக்க வைக்கிறதுக்காக தான் அந்த மதர் அப்படி பண்ணிச்சு. ஸோ அந்த மதர் வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் அப்படி பண்ணிச்சே தவிர அது ஹார்ஷ் பண்ணலை அப்படின்றது தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கொஷின், வாட் ப்ரொம்போட்டட் டு யங் சீகல் டு ஃப்ளை ஃபைனலி. அதாவது ப்ராம்ப்டட் அப்படின்றதுக்கு மீனிங் என்னென்னா, நம்ம ஆல்ரெடி சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் சீரீஸ் வந்து இந்த லெசனுக்கு போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவுக்கு வந்தீங்க அப்படின்னா இதில் உள்ள எல்லா வேர்ட்ஸுக்கும் உங்களுக்கு மீனிங் தெரியும். The mother seagull showed a piece of fish to the hungry young seagull, but he couldn't reach the food as it was out of reach. Maddened by hunger, he dived at the fish. Thus the parental care, its natural bird instinct to fly, and its urge for survival prompted the young seagull to fly finally. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அந்த மதர் வந்து பசியில் இருக்கக்கூடிய யங் சீகளுக்கு வந்து ஃபுட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. ஆனால் அந்த ஃபுட்டு வந்து ரீச் பண்ணுற ஏரியாவில் இல்லை, கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்குது. அந்த ஃபுட்டை இது வந்து பிடிக்கணும் அப்படின்னா அதனுடைய பிளேஸில் இருந்து ஃப்ளை பண்ணி தான் போய் பிடிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இந்த மெத்தட் எதுக்காக அப்படின்னா, பொதுவாகவே அதை பறக்க வைக்கிறதுக்காக அந்த பேரண்ட்ஸு
சீகள் வந்து அந்த மாதிரி ஒரு மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணும். அதை ஃபாலோ பண்ணி தான் ஃபைனலாக இதை வந்து பறக்கிறதுக்காக அந்த இது வச்சது. அடுத்து 7th கொஸ்டின் என்ன அப்படின்னா, வாட் ஹேப்பன் டு த யங் சீகள் when it landed on the green sea? அந்த ஃபஸ்ட்டு பறந்ததுக்கப்புறம் அது வந்து ஒரு க்ரீன் சீல வந்து அது லேண்ட் ஆகுது. அப்படி லேண்ட் ஆகும்போது என்ன ஃபீல் பண்ணிச்சு அப்படின்றது கொஸ்டின். The young seagull landed on the green sea and sank into it. His belly touched the water and he sank no further. He was floating on it. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பறக்கும்போது இதனுடைய பெல்லி இருக்கு இல்லையா, தொப்பை வந்து அந்த தண்ணியில் மேற்பரப்பில் வந்து டச் ஆகுது. டச் ஆன உடனே இது வந்து மூழ்கலை அப்படியே மிதந்துட்டுருக்கு. இதுதான் அதனுடைய ஃபீல். அடுத்து இது வரைக்கும் நம்ம வந்து ஷார்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இதுக்கப்புறம் பேராகிராஃப் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இந்த பேராகிராஃப் கொஸ்டின் வந்து நமக்கு 2 கொஸ்டின் இருக்குது. புக் பேக் பேராகிராஃப் டோட்டலாகவே 2 கொஸ்டின் தான் இருக்குது. அதில் ஒரு கொஸ்டின் என்னென்னா நம்ம படித்து எழுத மாதிரி இருக்கும். செகண்ட் கொஸ்டின் வந்து ஓன் கொஸ்டின் மாதிரி கேட்டிருப்பாங்க. பட் ரெண்டுக்குமே நம்ம வந்து ஆன்சர் வந்து படித்து எழுதுகிற மாதிரியே நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பட் ஓனாக எழுத முடிஞ்சவங்க ஓனாக ட்ரை பண்ணுங்கள். பட் அதில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, கிராமர் மிஸ்டேக், ஓவர் ரைட்டிங் இது எல்லாமே இருக்கக்கூடாது. ஏன்னா ஃபுல் மார்க் நமக்கு வரணும் அப்படின்னா இந்த மிஸ்டேக்ஸ்லாம் கண்டிப்பாக பார்ப்பாங்க. சரி, ஓகே. பேராகிராஃப் கொஸ்டின்ஸில் வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, டிஸ்கிரைப் த ஸ்ட்ரகிள்ஸ் அண்டர்வெண்ட் பை த யங் சீகல் டு ஓவர் கம் இட்ஸ் ஃபியர் ஆஃப் ஃப்ளையிங். சிம்பிள், எப்படி வந்து இது வந்து பறந்தது, அப்படி பறக்கும்போது நடுவில் என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இதுக்கு தடைகள்லாம் இருந்தது அப்படின்றத தான் கேட்காங்க. இப்போது இந்த கொஸ்டின்ஸுக்கு நம்ம எழுதக்கூடிய ஆன்சர் எல்லாமே 2 மார்க் கொஸ்டின்ஸை வந்து நம்ம படிச்சிருந்தாலே போதும். அதில் உள்ள பாயிண்ட்ஸ் தான் ரிப்பீட்டடாக வரும். ஸோ 2 மார்க் கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட்டு தரோவாக படிச்சுட்டா நம்மளால் பேராகிராஃபும் எழுத முடியும். சரி, ஓகே. இதுக்கு இந்த ஆன்சர் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மேலே லெசன் என்ன, லெசன் ஹிஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட்டு, அதனுடைய ஆர்த்தரு, அந்த இதோடைய தீம் என்ன, கேரக்டர் என்ன, அவுட்லுக் என்ன அப்படின்ற மாதிரியெல்லாம் இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் எழுதணுமான்னு கேட்டால் அவசியம் இல்லை. உங்களால் முடிஞ்சிச்சுன்னா லெசனுடைய நேமும் ஆர்த்தருடைய நேமும் எழுதிக்கோங்க. மற்றபடி தீம் வேணும்னா பேரண்டிங் அந்த ஒரு லைன் தானே இருக்குது, அதனால் அந்த ஒன்று எழுதிக்கலாம். மற்ற கேரக்டர்ஸ் அவுட்லுக்லாம் எழுதணும்னு அவசியம் கிடையாது. இது ஜஸ்ட் அட்ராக்ஷனுக்காக தான். ஓகே, ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். த யங் சீகல் வாஸ் அலோன் ஆன் ஹிஸ் லெட்ஜ். ஸோ யங் சீகல் வந்து தனியாக அதனுடைய லெட்ஜில் இருக்குது. அன்லைக் ஹிஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஹி வாஸ் அஃப்ரைட் டு ஃப்ளை. அவங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் மாதிரி கிடையாது, ஏன்னா அவங்க 2 பேரும் பறந்துட்டாங்க. பட் இது வந்து அவங்களோட பறந்து போகிறதுக்கு ரொம்ப பயந்துட்டுருக்கு. ஹி ஃபெயில் டு மஸ்டர் அப் கரேஜ் டு ஃப்ளை. இது பறக்கிறதுக்கு போதுமான அளவுக்கு தைரியம் இல்லை. ஹிஸ் பேரண்ட்ஸ் ஹேட் கம் அரவுண்ட் அண்டு காலிங் ஹிம், ஸ்கோல்டிங் ஹிம், த்ரெட்டனிங் டு லெட் ஹிம் ஸ்ட்ரேவ் ஆன் ஹிஸ் லெட்ஜ். ஸோ அவனை கூப்பிட்றாங்க, எவ்வளவோ ஸ்கோல்டுனா திட்டுறாங்க, த்ரெட்டன் பண்ணுறாங்க, மிரட்டுறாங்க. உனக்கு இன்றைக்கி நீ வரலைன்னா உனக்கு சாப்பாடே கிடையாதுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் என்ன சொன்னாலும் அது வந்து பயந்துட்டு தான் இருக்குது, அவங்களோட போகலை. ஹீ ஹேட் நோ ஃபுட்டு. சரி, அவங்க விட்டுட்டு போனதுக்கப்புறம் அந்த லெட்ஜில் ஏதாவது ஃபுட் இருக்குமான்னு பார்த்தா எந்த ஃபுட்டுமே கிடையாது. ஹீ குட் நாட் ஃபைண்ட் எனி திங் பட் த ட்ரைடு பீசஸ் ஆஃப் எக்ஸல் டு ஈட். சரி, வேறு ஏதாவது அங்கே சாப்பிட்றதுக்கு இருக்குமான்னு தேடி பார்க்கலான்ட்டு பார்த்தா காஞ்சி போன முட்டை ஓடுகள் மட்டும் தான் கிடக்குது. ஹிஸ் பேரண்ட்ஸ் வாண்டட் டு டீச் ஹிம் ஃப்ளை. ஆனால் பேரண்ட்ஸ் என்ன விரும்புகிறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து எப்படியாவது இன்றைக்கி பறக்க கற்றுக் கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்காங்க. ஸோ த மதர் சீகல் ஷோட் எ பீசஸ் ஆஃப் ஃபிஷ் டு ஹங்க்ரி யங் சீகல். அதனால் என்ன பண்ணுது அப்படின்னா மதர் வந்து சின்ன சின்ன பீசஸ் ஆஃப் ஃபிஷ்ஷை வந்து இது கண்ணு முன்னாடி இப்படி காட்டுது. பட் ஹீ குட் நாட் ரீச் த ஃபுட் அஸ் இட் வாஸ் அவுட் ஆஃப் ரீச். பட் அது எங்கே இருக்குது அப்படின்னா இது ஈஸியாக போய் எடுத்துகிட்டு சாப்பிட்ற அளவுக்கு உண்டான இடத்துல பக்கத்தில் இல்லை, அது கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால இது என்ன பண்ணுது அப்படின்னா அப்படி பார்த்துட்டு இதுக்கு வந்து ஒரு மாதிரி மேட்டன்ட் பை ஹங்கர், பசியில் வந்து இதுக்கு என்ன பண்ணுன்னே தெரியலை. ஹி டைவ்ட் அட் த ஃபிஷ். அந்த ஃபிஷ்ஷுக்காக இது என்ன பண்ணுதுன்னா டைவ் அடிக்குது அங்கேருந்து. இன் ஆர்டர் டு கிராப் இட் ஹி ஹேட் நோ அதர் சாய்ஸ் அதர் தேன் டு ஃப்ளாப் ஹிஸ் விங்ஸ் அண்ட் ஃப்ளே டுவர்ட்ஸ் ஹிஸ் மீல். இதுக்கு வேறு வழியே கிடையாது, அதை நோக்கி பாஞ்சு அந்த சாப்பாட்டை பிடிக்கணும். அப்படி பிடிக்கிற டைமில் தன்னுடைய இறகுகளை விரித்து பறக்கிறதுக்கும் ட்ரை பண்ணணும். He landed on the green sea and sank into it. ஸோ இது பண்ணதுக்கப்புறம் இது அப்படியே பறந்து வந்து எங்கே விழுது அப்படின்னா ஒரு க்ரீன் சீ மேலே வந்து அப்படி விழுது. He was floating on the water. அந்த வாட்டரில் விழுந்ததுக்கப்புறமும் அது முங்கி போகலை, அது என்ன பண்ணுதுன்னா அந்த வாட்டரில் அப்படியே மிதக்குது. The young birds family was very happy and they offered him scraps of dogfish for his first ஃப்ளைட். ஸோ இது பறந்ததுக்காக அவங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாருமே ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க.
இவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபிஷ் எதை சாப்பிட கொடுக்காங்க அப்படின்னா டாக் ஃபிஷ் அப்படின்ற ஒன்றை தான் சாப்பிட கொடுக்காங்க. Thus the parental care, his natural bad instinct to fly and his urge for survival prompted him to fly finally. கடைசியாக இந்த பேரண்ட்ஸ்னுடைய கேர்னாலையும் அதனுடைய நேச்சுரல் அந்த பேட்ஸ் வந்து பொதுவாகவே வந்து பறக்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரியான டெக்னிக் தான் யூஸ் பண்ணும். ஸோ இது வந்து பேட்ஸ்னுடைய நேச்சுரல் தான். ஸோ இந்த மாதிரியான மெத்தட்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணி கடைசியில் வந்து அதை வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ளைட் பண்ணுறதுக்காக அவங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாருமே ஹெல்ப் பண்ணி பறக்க வச்சுட்டாங்க அப்படின்றது தான் சிம்பிள் சம்மரி. நெக்ஸ்ட் கொஷின், யுவர் பேரண்ட்ஸ் சம்டைம்ஸ் பிஹேவ் லைக் த யங் பேர்ட்ஸ் பேரண்ட்ஸ். They may seem cruel and unrelenting. Does it mean that they do not care for you? Explain your views about a reference from the story. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த யங் சீகளுடைய பேரண்ட்ஸ் மாதிரியே நம்ம பேரண்ட்ஸும் நம்மக்கிட்ட ரொம்ப கடுமையாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கடுமையாக நடந்திருந்தாங்கன்னா அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிச்சிருக்கு அல்லது அதை நீங்கள் எப்படி இந்த ஸ்டோரியிலேருந்து பார்க்குறீங்க அப்படின்றத இங்கே கேட்டிருக்க கொஸ்டின். ஸோ இதுக்கு நம்ம ஒரு 3 பாயிண்ட்ஸ் மாதிரி நம்ம ஆன்சர் பார்த்துடலாம். ஃபஸ்ட் பாயிண்டில் என்ன நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, பேரண்ட்ஸ் ஆர் அவர் ஃபஸ்ட்டு டீச்சர்ஸ் கைடிங் their children at every stage in their primary responsibility. அதாவது நம்மளுடைய பேரண்ட்ஸ் தான், பெற்றவர்கள் தான் நம்முடைய முதல் ஆசிரியர். அவங்களுடைய ஒவ்வொரு குழந்தையையும் ஒவ்வொரு ஸ்டேஜில் இருந்து அவங்கள வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒவ்வொரு ஸ்டேஜில் வளர்க்குறதையும் தங்களுடைய முதன்மையான ரெஸ்பான்சிபிலிட்டியாக அவங்க நினைக்காங்க. இஃப் தே ஃபெயில் டு டூ திஸ் தி சில்ட்ரன் கேனாட் அட்டைன் பர்ஃபெக்ஷன். ஒருவேளை ஒரு குழந்தை வளர்கிற டைமில் ஒரு பேரண்ட்ஸ் இந்த மாதிரியான அக்கறையை எடுத்துக்கிடலை அப்படின்னா அந்த குழந்தை வந்து ஒரு பர்ஃபெக்டான வளர்ச்சியை அடையாது. இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட்டு, இட் இஸ் செட் தட் சில்ட்ரன்ஸ் ஸ்டார்ட் லேர்னிங் அண்ட் ரெஸ்பாண்டிங் ஈவன் வென் தே ஆர் இன் த womb ஆஃப் த மதர். அம்மாவுடைய வயிற்றில் வந்து ஒரு குழந்தை வளர்ச்சி அடையும் போதேவும் அந்த குழந்தை வந்து கற்றுக்கிறதுலையும் அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்குறதுலையும் பேரண்ட்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. A child which grows without the guidance of the parents lack in the art of speech, walking, holding things, eating, even doing their everyday basic activities. They even need toilet training. அதாவது ஒரு குழந்தைக்கு பேசிக்காக அம்மா அப்பா சரியான விஷயத்தை கற்றுக் கொடுக்கலன்னா அது நிறையா விஷயத்தில் வந்து கஷ்டப்படும். எதில் அப்படின்னா பேசுகிறதுல, நடக்கிறதுல, ஒரு திங்ஸை வந்து ஹோல்ட் பண்ணுறதுல கூட, அதாவது பிடிக்கிறதுல, சாப்பிட்றதுல, ரொம்ப முக்கியமாக டே டு டே லைஃப்பில் ஒரு டாய்லெட் போகணுன்னா கூட எப்படி போகணுன்ற ட்ரைனிங்கை பேரண்ட்ஸ் தான் கொடுக்கணும். அடுத்து, சம் சில்ட்ரன் கேன் லேர்ன் ஈஸிலி பட் ஃபியூ ஹெசிடேட் ஆர் ஸ்ட்ரகிள் வைல் லேர்னிங் நியூ திங்ஸ். டு தெம் த பேரண்ட்ஸ் ஹேவ் டு பி ஹார்ஷ் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் their லைஃப் அஸ் வி சி த யங் சீகள் இன் திஸ் லெசன். இந்த எல்லா விஷயங்களையும் டே டு டே லைஃப்பில் உள்ள எல்லா விஷயங்களையும் கூட பேரண்ட்ஸ் வந்து தன்னுடைய குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்காங்க. இப்படி சொல்லிக் கொடுக்கும்போது அந்த குழந்தை, சில குழந்தைங்க தான் ஈஸியாக கற்றுக்கிடும், பெரும்பாலான குழந்தைங்க அதை கற்றுக்காது. அப்படி கற்றுக்காத குழந்தைங்களை வந்து பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கண்டிப்போடு நடந்து அதை வந்து சில விஷயங்களை கற்றுக்க வைப்பாங்க. அதனால அந்த பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஹார்ஷாக இருக்க வேண்டியது இருக்குது. எது மாதிரி அப்படின்னா, இந்த லெசனில் யங் சீகளை வந்து அவங்க பேரண்ட்ஸ் ட்ரீட் பண்ண மாதிரி அப்படின்ற பாயிண்ட் இது. அஸ் த ஓல்டு ப்ராவர்ப் சே, பென்ட் த ட்விக் பென்ட் த ட்ரீ. அதாவது 5இல் வளையாதது 50இல் வளையாது அப்படின்றது மாதிரி குழந்தைக்கு சின்ன வயசில் நம்ம என்ன கற்றுக் கொடுக்குறோமோ அதுதான் பின்னாடி வரைக்கும் அப்படின்றது. தே மே சீம் க்ரூவல் அண்ட் அன்ரெலட்டென்டிங் பட் இட் இஸ் ஃபார் த குட் ஆஃப் தேர் சில்ட்ரன். இவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப க்ரூவலாக, மோசமாகவும், கடினமாகவும் நடந்துக்கிற மாதிரி குழந்தைங்களுடைய பார்வையில் இப்போ தெரியலாம். ஆனால் குழந்தைங்களுடைய லைஃபுக்கு, குழந்தைங்களுடைய ஒரு பெட்டர் ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒன்று. It is the duty of every parent to educate and teach their young one art of life. அதாவது ஒவ்வொரு குழந்தையும் வளர்க்குறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கலை. அதை ஒவ்வொரு பேரண்ட்ஸும் ரொம்ப அனுபவித்து வாழ்க்கையில் கரெக்டாக பண்ணுறாங்க. அப்படி பண்ணாத சைல்டு வந்து சரியான ஒரு பர்ஃபெக்டான லைஃப் அவங்களுக்கு அமையாது. ஸோ இதுதான் இந்த பேராகிராஃபுக்கு. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதுக்குண்டான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுக்கப்படும்.